வணக்கம் மக்களே, நான் சத்யவார்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்றி வருகின்றேன். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்புக்காக ஒவ்வொரு மக்களுமே ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் அவர்களுடைய அந்த பரீட்சை முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க ஊழியர்கள் அவர்களுடைய அவர்களுக்குரிய வரப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு முழுமையாக கஜானாவே காலியாக இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு ஆட்சி அமைக்கின்ற அந்த கட்சி அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்கும் பொழுது மக்களுக்குரிய நலத்திட்டத்தையும் மாதம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்சி அமைப்பாக இருக்க வேண்டும். இது அனைத்துமே கருத்தில் கொண்டு ஒரு அவசர காலகட்டமாக எடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உடனடியாக நம்முடைய மத்திய அரசின் மாண்புமிகு பிரதமர் ஐயாவை நேரடியாக சென்று இதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். எத்தனையோ இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், அவதூறுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே நிரந்தரமாக இதற்கு தீர்வு எடுக்க வேண்டுமென்றால் முழுமையாக மத்திய அரசினுடைய அங்கு சென்று நம்முடைய பிரதமரை நேரடியாக பார்க்கும் பொழுது இதற்குரிய தீர்வு எட்டப்படும். ஆளுநருடைய ஒரு நிராகரிப்பு என்பது கடந்த ஆட்சி அமைப்பில் கூட்டணி கட்சியாக இருந்த காங்கிரஸ் நடந்த அநீதியை அனைத்துமே மௌனம் காத்து கொண்டிருந்தது, எந்த விதத்திலுமே எதிர்த்து நிற்காமல். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு நேரடியாக இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஒரு பங்களிப்பு நம்மளுடைய மக்களுக்கு வேண்டும். அனைத்து வகையான அந்த கடன்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் தீர்வு எடுக்கப்பட வேண்டுமென்றால் மத்திய அரசினுடைய நேரடி பங்களிப்பு கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய அந்த நிதி உதவி நமக்கு நேரடியாக கிடைக்க வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மத்திய அரசை நேரடியாக சென்று பார்த்தால் மட்டுமே இதற்குரிய தீர்வு எட்டப்படும். ஒரு வெறுமனே மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தாலுமே நமக்குரிய இருக்கின்ற அந்த சூழ்நிலை கடன் சுமை என்பது அது வெறும் ஆட்சியாக மட்டுமே இருக்கும். நல்ல ஆட்சி அமைப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. உடனடியாக இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு நேரடியாக மத்திய அரசை அணுக வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக நான் இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.